வெல்கம் டு அவர் சேனல் SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு குக் வித் கோமாளியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண வெத்தலை மூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெத்தலையும் விப்பிங் க்ரீமையும் வச்சு சூப்பராக ஒரு மூஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நெல்லிக்காய் வச்சு ஒரு காம்போட் பண்ண போகிறோம். அண்ட் கிறிஸ்பியாக பீட்டல் லீவ்ஸை ஃப்ரை பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மூஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 அளவுக்கு நான் இந்த மாதிரி வெத்தலை எடுத்திருக்கேன். இதோட காம்பை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதை அரைச்சிக்கிறேன். நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வெத்தலை ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பட் வெத்தலையில் அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அரைச்சதுக்கப்புறம். அது மூஸ் சாப்பிடும்போது நல்லா ஸ்மூத்தாக வராது. அதனால தான் நான் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய திப்பி திப்பியாக இருக்கும். உங்களுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மூஸ் பண்ணுறதுக்கு நான் மாஸ்கர்போனே சீஸ் எடுத்திருக்கேன். இந்த சீஸ் இல்லாமல் ஜஸ்ட் விப்பிங் க்ரீம் மட்டும் வச்சு பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் மூஸ். பட் ஷோவில் வந்து அவங்க மாஸ்கர்போனே சீஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாஸ்கர்போனே சீஸை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து விப்பிங் பவுடர் வச்சு தான் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திருக்கேன். விப்பிங் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் பண்ணுறது அப்படின்ற ரெசிபியை நான் போன வீடியோலேயே போட்டுட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணாலே நல்ல சாஃப்ட் ஆகிடும். உங்ககிட்ட விப்பிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் அமுல் விப்பிங் க்ரீமை கூட பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோடது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெத்தலை ஜூஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறுத்திடலாம். எனக்கு 3 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட மாஸ்கர்போனே சீஸ் வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் நான் விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணதுனால அதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூனே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சாக்லேட்டை. இப்போது இந்த மாதிரி சர்விங் கிளாஸில் வந்து நான் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பீட்டல் மூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். எனக்கு ஒரு சின்ன ஷார்ட் கிளாஸ் அண்ட் பெருசாக ஒன்று கிடச்சிது. இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அடுத்து அந்த கிறிஸ்பியான பீட்டல் லீஃப் பண்ணுறதுக்கு 1 கையளவுக்கு வெத்தலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இந்த மாதிரி வெத்தலையில் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பீட்டல் லீஃப் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம டெசர்ட் சாப்பிடும்போது இந்த எண்ணெய் பதம் அப்படியே இருந்துச்சுன்னா டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அதனால எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் மூஸில் சேருங்க. கடைசியாக அந்த கூஸ்பெரி வச்சு காம்போட் பண்ணிடலாம். கூஸ்பெரி அப்படின்றது நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த பெரிய நெல்லிக்காய் தான். நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. காம்போட் அப்படின்றது நீங்கள் எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த பழம் அண்ட் சுகர் இது ரெண்டுத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணுறது தான் காம்போட் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரி கூட சொல்லலாம். ஜாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். பட் காம்போட்டில் அந்த க்ரன்ச்சி பீசஸும் நம்ம வாயில் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சுண்டிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுடைய அந்த கூஸ்பெரிலாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணாலே காம்போட் ரெடி ஆகிடும். கடைசியாக பிளேட்டிங் பண்ணிடலாம். மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரஷ் வச்சு நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த கிறிஸ்பி பீட்டல் லீவ்ஸ் வச்சிடலாம். அண்ட் 2 பீஸ் அளவுக்கு கூஸ்பெரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி அந்த கிறிஸ்பியான பீட்டல் லீஃப் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கூஸ்பெரியை இன்னொரு சைடும் வச்சிடுறேன். இப்போது நம்மளோட மூஸ் சூப்பராக ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுச்சு. அதை வச்சிடலாம். இதுக்கு மேலே பண்ணி வச்சுருக்க அந்த காம்போட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பொரிச்சு வச்சுருக்க அந்த கிறிஸ்பி பீட்டல் லீஃப் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெத்தலை வச்சு பண்ண மூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த காம்போட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது தான் மூஸ் செம்மையாக இருக்குது.
மூஸ் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ அந்த காம்பவுட்டோட சேர்த்து சாப்பிடும்போது 1, 2 பீஸ்லாம் வாயில் கிடைக்கும் போது செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.